ஒரு மதத்து மேல இவ்வளவாங்க வன்மத்தை காட்டுறது. கேரளா ஸ்டோரியோட பார்ட் 2 ஓட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பார்ட் 1 ஒரு பக்கா புரோபகண்டா படம். ஆனா, அது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற மாரி உருட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த பார்ட் 2க்கு அந்த மாரி உருட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரீம் புரோபகண்டா படமா தான் இத அமைச்சு வச்சிருக்காங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டிங்லயே மக்களே நமக்கெல்லாம் ஆபத்து வருது. இன்னொரு 25 வருஷத்துல இந்தியா வந்து இஸ்லாமிக் நேஷனா மாறப்போகுது. விழிச்சுக்கோங்க, விழிச்சுக்கோங்க அப்படின்ற மாரியான ஒரு நோட்டோட தான் ஆரம்பிக்குது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி தான் கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வெவ்வேறு பகுதிகள்ல இந்த லவ் ஜிகாத் சம்பவங்கள் நடக்கிற மாரி காட்டுறாங்க. அதாவது இஸ்லாமிய ஆண்கள் வந்து இந்த இந்து பெண்கள வந்து லவ் பண்ணி ஏமாத்தி, அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லா மத மாற்றம் பண்றேன் அப்படின்ற மாரியான சம்பவங்கள் பண்றாங்க. இதே தான பார்ட் 1ல காட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் பார்ட் 1ல அவங்கள மத மாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு தீவிரவாதத்துல ஈடுபடுத்துவாங்க. பட் இந்த பார்ட் 2ல அதே காட்ட முடியாதுல்ல. அதனால வந்து ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபடுத்துறாங்க அப்படின்ற மாரி காட்சிகள். அதுவும் எப்படின்னா, அந்த குடும்பமே சேர்ந்து அவங்கள ப்ராஸ்டிடியூஷன்ல தள்ளுது அப்படின்ற மாரி எடுத்து வச்சிருக்காங்க. ச்சே! இப்படி அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணும் போல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குடும்பமே சேர்ந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பீஃப வந்து ஊட்டுறாங்க. இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல விஷத்த ஊட்டுவாங்கல்ல, அந்த மாரி வந்து வாய்க்குள்ள போட்டு திணிக்கிறாங்க. என்னதான் வெறுப்பா இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா? இதுல கடைசி நோட் வேற. அடுத்ததா உங்க பொண்ணா கூட இருக்கலாம். சோ உங்க பொண்ண நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்ற மாரி அறிவுறுத்துறாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல வன்மத்த கக்காம ஒரு உருப்படியான ஒரு படத்த எடுங்க. என்னதான் படைப்பு சுதந்திரமா இருந்தாலும், இப்படிப்பட்ட படைப்புகள் வந்து கண்டிப்பா ஒரு விதமான பேராபத்த உண்டாக்கக்கூடிய படங்கள். ஆனா, இந்த மாதிரியான படங்களுக்கு பாருங்க, பேன் பிரச்சனையோ, இல்ல சென்சார் பிரச்சனையோ இருக்கவே இருக்காது. அதுக்கு மாறா ஒரு படி போய், இதுக்கு வரி விலக்கு குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னே சொல்லலாம். என்னத்த சொல்றது?